நாடகத்துக்காக அசோகவனத்துல தீய விடுறான்னா வைக்கப்பறப்ப கொளுத்திட்டு வந்துட்டியாடா. உனக்கு அனுமார வேஷம் தப்பா போச்சு. இந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்ம கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஓடி ஒழிறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஓடியாரா. ஐயோ எங்க மறைகிறது? ஒரு கணக்கே பிரச்சனை. இவன் பக்கம் நம்மளை காட்டி கொடுத்துருமே. பார்த்து தும்மல் வருது. ராமா, நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன். என் சம்சாரம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு. 10 பாத்திரம் தேய்ச்சி இப்ப நீ நேரம் வந்து எனக்கு ஆர்டர் சொல்லல. இந்த கைட்ட தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசரத ராமா, கல்யாண் ராமா, சீக்கிரம் ராமா. ராமா வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான். ஐயோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கைய ஓடல கால் ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ராவணா, யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடதான் செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும்? ராமா, கேட்கறது தப்பா நினைக்க கூடாது. நான் இது சொல்லுங்க, ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு நான் இவரை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வரீங்க? அங்க எரியில தீக்கி இங்க பக மூச்ச முட்டுது. ராமா, தண்ணியா வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன். படுத்துக்கிட்டாங்க. இன்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. போயிட்டு வராடி. என்னப்படி இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. வர உள்ள போடி. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்கு ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடிவா காமினி. ஏண்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாருங்க, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணிதான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தான் அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா வாங்க. யாரடி நீ மோகினி, அப்பா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலா? அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாக தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் டூரியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டி விட்டுனா பல்லு முதுவடியா வந்துடும். பெரிய புலவரா பண்ணாட பையல அடுக்கு மொழியில் நடக்கு பறக்கணும் வரவனை கருத்து போட்டிருக்குது. பிளடி நான்சென்ஸ். பொய் நூறுமா? பொய் நூறுமா? எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சம உருவத்தை பார்த்து விடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா? இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்துருக்கா. உன்னதான் பாத்துருக்கா? இல்ல, உங்களை தான் பாத்துருக்கா. உன்னதான் பாத்துருக்கா? என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்கு எடுத்துடலாம். நம்மளத்தோட பயனே கவரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மதுரை போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா? ஊருக்குள்ள யாருல கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால அந்த பட்டம் சொல்லி படிச்சு. ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான்
ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சுட்டு 5-6 பசங்களை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவருக்கு தான் வந்திருக்கான். கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அத்தை சென்று அடிக்குமா? படுவா, அத்தைக்கே சென்று அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. தாத்தப்பா, 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 மழை இல்லா பயிர போல ஊசி போல மின்னு நின்னு வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா, தாத்தப்பா, கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டுலயும் பேய் மழை கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி, ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை அடிச்சு தப்பா பேசாதீங்க, அப்படி சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மலை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மலை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட் இந்தியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூணா மழை கொட்டிட்டு போகுது. அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயில விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட் நான்சென்ஸ். நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலைறீங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தரும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவர்களை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. என்ன நீ மச்சம் வேணும் சொச்சம் வேணுங்கிற? என்கிட்ட மச்சம் வேணும் உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். இருந்து பாத்து பாடா. என்ன சட்டம்? என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெருச்சாலி இருக்கு. இதெல்லாம் உன் கலையா தெரியலையா? இது ஒன்றாம் சிலையடா. நான் பெண் கலை பத்தி சொல்றேன்டா. தருதலை. அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்து கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. சென்ட் வீதியில போற சனியனே வம்பு கிழக்குறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எப் முருகா. அறிவு இருக்கா? பொண்ணு இருந்து வரும்போது இப்படி நண்டு மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டும் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருண்டுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈடுபடையில எதுக்கே உருண்டுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுக்குன்னு பூந்துச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே சென்றடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரிய கிடக்கு? வேணா ஆத்த வேலாடி, அக்கா வேலாடி, தங்கச்சி வேலாடி, வேற ஏதோ வேலையாதான் முருகா. நீ தாங்காது முருகா, ரொம்ப நல்ல முருகா. என்ன முருகா, வேலையெல்லாம் முடிச்ச முருகா? பொம்பளையாடாவ டென்ட் கொட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சுட்டாடா. கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க. பூனை 2000 பாக்கெட் வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்னை கூட வச்சிருக்கிறது. இங்கிருந்து போயிடுறோம். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்தூர் இருந்து கோவிந்தா வந்திருக்கேன். நீ இருந்து சொல்லு, உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு.
உன் மேல அடிக்கிற சென்ட். இருங்க, இந்த அடுக்குமணி இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி, ஒப்பம் பேரு, சீனி, ஓத்தா பேரு, சக்கரை, ஓம் பேரு, தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறியா? எதுவா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணே, இது என்ன சீர்னு இவ்வளவு நீளமா இருக்கு? ரோட்மேன். என்னது? ரோட்மேன் சார், ரோட்மேன். என்ன கர்மமா வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியுது? இது துபாய் சிகரெட். அண்ணே, எனக்கு சந்தேகம் அண்ணே. என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் நான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல்ல. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. என்னண்ணே ஊமை பாட்டா? துதி பிடிக்கிறா. ஆரேபி அல்லே முல்லிகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆராஜே பல்லே கல்லிகோ ஏ ஆரேபி துல்லா கல்லிகா சில்லி முல்லி புல்லி கல்லிகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. எதுக்கு போறான்? என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்லை என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுல குத்தம் இல்ல, இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைங்க கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒன்று பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேட்க? என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா டேய் வடங்க. என்னது? கூலி கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா. மழை வருது, வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்படுத்த கொஞ்சம் ஆரப்படுத்துங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தான் ஓட்டுவேன். 3 பேர் போறோம். வீட்டுல காத்திருக்காரு, செக்அப் பண்றான். சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கனே. அடிங்க பொண்ணாடிக்கு போறவங்க பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? பிளீஸ், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படியாவது நீ மறிக்கோந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன். சேர்த்து வச்சிடறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவ மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே, ரோட்மன் சிகரெட். இப்படி போது உடலுக்கு கேட்டு தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட், ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், அப்புறம் இதே போதும். சைஸ் இடுப்புல 38, வேறக்கா முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறது உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா கேட்ட மாதிரி இருக்குங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா? எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாப்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். என்ன அங்க பாருங்க, பறிகொழுந்து. ஜெயின் உருமா. என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாளே. துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன்.
மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பார்க்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை மறி கொழுந்து. நானே உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானும் ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி சாரின்னு சொல்லு மறி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கயா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ மறி, கொழுந்து வெத்தலையோ. மறி கொழுந்து இப்படி சம்மதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்கிறேன், அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்கண்ணே, அவசரம் பிடிச்சாய. ஏடா இருக்க சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன். நான் வளர்ந்து வைக்கிறேன், அவ்வளவு ராசினே. ஏன் எங்களுக்கெல்லாம் கார் இல்லையா? பேசாம இங்கே நில்லு, யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. 5 நிமிஷம் நான் போய் அகத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இல்லடா செண்டு, எனக்கு அறா அறா இங்க அறா. அப்படியே வீட்டு சுத்தி அறா. மறி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இந்த வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மறி, பாடு. அஸ்க துமலா. ஓ, சலங்கை ஒலியா? ஓ, வளையல் சத்தமா? மறி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க தும்மலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து. மறி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, புறங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு. Love that, love that, love that, love that, தாக்காதேமே தா. ஐயோ மறி, என்ன குடிக்கும் போது தவணை முடிஞ்சிட்டியா? இல்ல மச்சான். வந்த வழிய பார்த்து போங்க, எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க. பாத்தீங்களா, ஒண்ணு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். டேடி இந்தியன் டச்சி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தேன். கடவுள் மாதிரி வந்து பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுச கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல? திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. அம்மா வாழை பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கடா, அந்த பக்கமே ஓட்டுங்க. ஏய், தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோட வேண்டாம். சரி தலைவா. ஏய் படங்க, அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறான், பேசும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயணிகள்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு
உன் பண்ணித்தலை பிஞ்சு போயிரும். போடா போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணித்தலை வாடா, சோடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புரிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணே சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்ல இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அருள்கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சு வந்திருக்க? இவர் என்ன சொல்றீங்க? கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன, அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். போஸ்டர் எந்த பக்கம் ஓட்டுறா? சந்தைக்குள்ள